ஒரு பையன் ஃபுட்பால் விளையாடுவானோ. அவன் ஒரு பெரிய டீமில் மேட்ச்சில் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னால் ஒருத்தர் ஓடிட்டு வந்து ஒரு டெலகிராம் பீஸ் ஆஃப் பேப்பர் அவங்க கோச்சிட்ட கொடுத்து கோச் வாசித்துட்டு கோச் அவனை கூப்பிட்டாரான். அந்த டெலகிராம் என்னன்னா, ப்ளீஸ் கம் பேக் ஹோம், யுவர் ஃபாதர் இஸ் நோ மோர். உங்கள் அப்பா இறந்துட்டார், அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வான்னு அவங்க வீட்டிலேருந்து டெலகிராம் வந்திருக்கு. அதனால் அந்த கோச் சொன்னாரா, நீ போயிடு, மேட்ச் ஆடவானா, நீ வீட்டுக்கு போயிடு. அந்த பையன் சேடாக வீட்டுக்கு போயிட்டான். ஒரு 1.5 மாதம் ஆச்சு அவங்க வீட்டு பக்கமே எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவன் கேள்விப்பட்டான் அவங்க டீம் வந்து அவங்க டவுனில் வந்து மேட்ச் ஆட போகிறாங்கன்னு. அப்போ உடனே போய் பார்க்கணுன்னு போனான். அந்த மேட்சை போய் பார்த்தா இவங்க டீமு செம்ம வாங்குறானுங்க. எல்லாம் கோல் எல்லாம் மிஸ் பண்ணுறானுங்க. எல்லாம் ஆப்போனன்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. பையனுக்கு பொறுக்கவே இல்லை. அவன் நேராக கோச்சிட்ட போய், சார் கிவ் மீ அ சான்ஸ், நான் விளையாடணும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் விளையாடுறேன். அந்த கோச் என்ன நினைச்சாரு, ஏற்கனவே உங்க அப்பா செத்து போயிட்டாரு, ஒரே சோகத்தில் இருக்கிற, மேட்ச் வேற சோகத்தில் இருக்குது, நீ வந்து என்னத்த பண்ண போற, நீ கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்ட்டு. இன்னொரு 20 மினிட்ஸ்ல இன்னும் மோசமா போயிட்டு இருக்குது கேம். திருப்பி வந்து, சார் கிவ் மீ சான்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் விளையாட்டும். ஸோ கோச் நினைச்சாராம், இது வந்து உருப்படாம போயிட்டு இருக்குது இந்த மேட்ச், எப்படியும் ஒன்றும் இல்லாமல் போறானுங்க, சரி இந்த பையனாச்சும் இறக்கி விடுவோன்னு இறக்கி விட்டாராம். இந்த பையன் இறங்கினானா கிரவுண்ட்ல. இறங்கின உடனே அவங்க சின்னத்தம்மா சொல்லுவாங்க, பேய் மாதிரி விளையாடுறான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விளையாண்டானா. அவன் கோல் மேல கோல் சிங்கிளாவே தனியாவே அடிக்கிறான், போட்டு பேய் மாதிரி போட்டு அடிச்சுக்கிறான். யார் ரொம்ப கன்ஃபியூஸ்டு? கோச். சார் நம்ம பையன் இந்த மாதிரி விளையாண்டு பார்த்ததே இல்லையா, இன்னைக்கு வேற அவங்க அப்பா வேற செத்து போயிட்டு சேட் ஆகுறான், எப்படி விளையாடுறான் இப்படின்னு அவர் ரொம்ப ஒரு ஆச்சரியமா பாக்குறாரு. கடைசியில் இந்த பையன் தனியாவே அடிச்சு கேமை வின் பண்ணி கப் வாங்கிட்டாங்க எல்லாரும். பாருங்க, மேட்ச் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் வேலை அவர் கோச் போய் அவனை இங்கே வாப்பான்னு கூப்பிட்டாரான். எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இது மாதிரி ஆடின, நீ ஆடினது நான் பார்த்ததில்லை, இந்த ஒரு வெறித்தனமாக ஆடினியாப்பா, எப்படி என்ன மேட்ரு என்னன்னு சொல்லுப்பா எனக்குன்னு. அப்போ அந்த பையன் சொன்னானா, சார் இவ்வளோ நாள் எங்கள் அப்பா உயிரோடு இருக்க போல அவர் வந்து 2 கண்ணும் குருடு அவர். ஆனால் இப்போ அவர் பரலோகத்துக்கு போய்க்கிறாரு, இப்போ அங்கேருந்து அவர் பார்ப்பாரு, திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் பார்க்கறது, அவருக்காக நான் சூப்பராக நான் விளையாடணுன்னு தான் உயிரை குத்து விளையாடினேன், அவர் பார்க்குறாரு. நானும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். தங்கச்சி சொல்கிறேன், தம்பி சொல்கிறேன், அவர் வேடிக்கை பார்க்குற தேவன் இல்லை, அவர் உன்னோட சேர்ந்து உன்னை வாழ வச்சு நீ கேம் சூப்பராக ஆடுறதுக்கு அவரும் சேர்ந்து உன்னோட விளையாடுவார். வசனம் கொஞ்சம் கேட்டுங்களேன், என்னன்னு, முடியாதுன்னு மனம் தளர, நம்பினால் எல்லாம் ஆகும். உங்கள் வயசில் நீங்கள் இப்போ நிறைய காரியம் செய்ய போல நிறைய பேர் முடியாது, உன்னால முடியாது, உனக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லை, அவ்வளோ பேக்ரவுண்ட் இல்லை, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. whenever you start something new, no, people always not bad, அவங்க ரொம்ப வேணும்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கேர்ஃபுல் செய்யாத, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் ஸ்டார்ட் பண்ண போல என்னை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா என் ஏஜ் இவ்வளோ, அதுக்கு அடுத்த ஏஜ் எல்லாம் பெரிய பெரிய அண்ணன்மார்கள். they'll criticize, they'll make fun, ஆனால் நம்ம விடக்கூடாது. அதான் never give up. எல்லார காட்டிலையும் உனக்கு தெரியும் உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு. கரெக்டா? எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் இஃப் யூ ஈஸிலி கிவ் அப், சோர்ந்து போயிட்டோம்னா நம்ம மூலம் பெரிய காரியம் நடக்கிறது தடையாயிடும். அதனால மனம் தளரக்கூடாது. never give up. God is with you and you can do mighty things.